உரைநடை பகுதி தான் இயல் 1ல் 6th தமிழ் நியூ புக். நுழையும் முன் பார்க்கலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை பிரிவான நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அதை பற்றி அறிந்து கொள்வோம். சென்னையில் இருக்குது. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்குது. 6ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் கள பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றனர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்குன்னு நமக்கு சொல்ல போகிறாங்க. இப்போ இதில் ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்களே, இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். மாணவர்கள்: எவ்வளவு பெரிய நூலகம்? ஆசிரியர்: ஆம், ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இதுதான். தரைதளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். சரி, வாருங்கள், உள்ளே சென்று பார்க்கலாம் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க. அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார். அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கின்றனர். தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கின்றனர். தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. அதுக்கப்புறமா ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் ஒரு படத்தை மாணவர்கள் பார்க்கின்றனர். அதாவது சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் ஒரு படத்தை. அதில் கவிதா கேட்குறா, ஐயா, இந்த படத்தில் இருப்பவர் யார்? நூலகர் சொல்கிறாங்க அதுக்கு, இவர்தான் முனைவர் ஈரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர்தான். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தான் நூலகவியலின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஈரா அரங்கநாதன் சொல்லியிருக்காரு. மாணவர்களே, தரைதளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. தரைதளம்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் முதல் தளம் இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கிற தளம், என்ட்ரி ஆனவுடனே இருக்கக்கூடிய தளம் தான் தரைதளம். பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு தான் அங்கே இருக்கும். தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள், தொட்டு பார்த்து படிக்கக்கூடிய நூல்கள் பிரெய்லி நூல்கள்னு சொல்கிறாங்க. கேட்டறிய ஒளிவடிவ நூல்கள், கேட்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு நூல்கள். குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அதை ஒரு மாதிரி தகடில் செஞ்சுருப்பாங்க வடிவெல்லாம். ஸோ அந்த வடிவங்கள்லாம், அந்த எழுத்து வடிவம்லாம். அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளன. இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளன. படியெடுக்கும் வசதியும் உண்டு. அதாவது நம்ம அதை காப்பியும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெய்லி எழுத்தில் இருக்கிறத நம்ம காப்பி எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி கருவியும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கணியன்: என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். அவருக்கு இது மிகவும் பயன்படும். அவரிடம் இந்த தகவலை கூறப்போகிறேன் அப்படின்னு கணியன் சொல்கிறான். நூலகர் இதோ நகரும் படிக்கட்டு, இதில் ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம். பாருங்கள், இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதின்னு சொல்கிறாங்க. முதல் தளம் குழந்தைகள் மகிழ்ச்சியாக சூழலில் படிப்பதற்கான செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டு இருக்குது. சிறுவர் மட்டுமல்ல, அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இங்கு இருக்குது. இங்கு 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள், 20,000க்கும் மேற்பட்ட அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் குழந்தைகளுக்கான அந்த ஒரு ட்ரீஸ், விளையாட்டு இடம், அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் இருக்குது. இங்கு 20,000க்கும் மேற்பட்ட பல்லூட குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்களும் இங்கே இருக்குது. 20,000க்கும் மேற்பட்ட பல்லூட குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வச்சுருக்காங்க. 50,000க்கும் மேற்பட்ட நூல்களும் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட நூல்கள். அடுத்தது குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளை விளையாடும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா பிரெய்லி நூல்கள், 2வது தளத்தில் பிரெய்லி நூல்கள்னால் அந்த பார்வைத்திறன் குறைபாடுகளுக்கான தளம் தான் தரைதளம், கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர். அங்கே பிரெய்லி நூல்கள், கண் குறைபாடு இருக்கிறவங்க, கேட்கும் திறன் கொண்ட குறுந்தகடுகள், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. அதெல்லாம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் தரைதளத்தில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் குழந்தைகளுக்கான தரைதளம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் குழந்தைகளுக்கானது. அதில் ஒரு செயற்கை மரம் ஒன்று இருக்குது. அது மாதிரி விளையாட்டு செய்கிறது அதெல்லாம் கூட இருக்குது. ப்ளே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கான குறுந்தகடுகளும் இருக்குது. பிற நாட்டிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த நூல்களும் இருக்குது. ஒரு
50,000க்கும் மேற்பட்ட நூல்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டது அந்த நூல் அடுக்குகளையும் விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்கின்றன. அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை அவளுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். பிரிவை விட்டு பிரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர். இனியா சொல்கிறா, இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போல் இருக்கிறதே. கவிதா: ஆம் இனியா, நீ கூறுவது சரிதான். ஒவ்வொரு தளமாக பார்த்தபடி சென்று 7ஆம் தளத்தை அடைகின்றன. நூலகர் சொல்கிறாங்க, இதுதான் 7ஆம் தளம். இத்தலத்தில் அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது. இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான நூல்களும் மின் இதழ்களும் உள்ளது. 7வது தளத்தில் அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம், பழமையான ஓலைச்சுவடிகள், அரசு கீழ்திசை சுவடிகள், பழமையான ஓலைச்சுவடி, அதுக்கப்புறம் இந்த தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போட்டித் தேர்வுகளுக்கான நூல்களும் இருக்குது. மின் நூலகம், அதுக்கப்புறம் அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதழ்கள்னால் நியூஸ் பேப்பர்ஸுக்கெல்லாம் கூட இருக்குன்றாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்களில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தரைதளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளத்தில் முதல் தளத்தில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக இருக்குது. 50,000க்கும் மேற்பட்ட நூல்களும் பிற நாட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்கான். 2ஆம் தளம் 2 தமிழ். 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் பற்றி இருக்குது. கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள்லாம் 3ஆம் தளம் 3. அதே போல் கணினி, தத்துவம், அரசியலும் 3. அடுத்த தளம் 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 4ஆம் தளத்தில் பொருளியல் சம்பந்தமாக பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி அதெல்லாம் இருக்குது. 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் அதெல்லாம் இருக்கும். 6ஆம்ல பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை இந்த மாதிரிலாம் இருக்கும். 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம், நூலகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 8ஆம் தளத்தில் கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு அதெல்லாம் இருக்குது 8ஆம் தளத்தில். அடுத்தது மாதவி சொல்கிறாங்க. இந்த தெரிந்து கொள்ளும் பார்த்துடலாம். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்த சிலர் யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் இவங்களாம் நூலகத்திலே படித்து உயர்நிலை அடைஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க. மாதவி கேட்குறாங்க, ஐயா, இங்குள்ள புத்தகங்களை நாம் வீட்டிற்குள் எடுத்து செல்ல முடியுமா? ஆசிரியர்: முடியாது மாதவி, இங்கே அமர்ந்துதான் படிக்க வேண்டும். பாத்திமா: இந்த நூலகத்தில் எங்கும் குழுகுழு என உள்ளது அப்படின்னு கேட்குறதுக்கு பாத்திமா கேட்குறதுக்கு நூலகர்: ஆமாம், நூலகம் முழுவதும் குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதே வசதியுடன் கூட்ட அரங்கு, கலை அரங்கு, கருத்தரங்க கூடம், கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன. பீட்டர்: ஆகா, இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளனவா? நன்றி ஐயா. எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே, நான் என்ன செய்வது? ஆசிரியர்: அதற்கு தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. பீட்டர்: அப்படியானால் அதை நான் பயன்படுத்துவேன் ஐயா. மாணவர்: இனி எங்கள் வீட்டின் அருகிலுள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம். மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆசிரியர்கள் மாணவர்களை அழைத்து சென்று தலைமை நூலகரிடம் அவுடன் வந்து துணை நூலகரிடம் நன்றி தெரிவித்துவிட்டு மாணவர்களை பார்த்து, மாணவர்களே மகிழ்ச்சி தானே, வாருங்கள் புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கிளம்புறாங்க. தெரிந்து கொள்வோம்ல சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ஈரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு இந்த லெசனு. இதில் எதுவும் இல்லை கொஷின்ஸு. ஸோ அந்த பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க, பாக்ஸ் கொஷின்ஸ்லாம்.
ஸோ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது தெரிந்து கொள்வோம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. 2வது பெரிய நூலகம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதுதான் ஆனால் நூற்றாண்டு நூலகம். அதில் வந்து 8 ஏக்கர் சொல்லியிருந்தாங்க. அது கட்டியிருக்கிறது 8 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. 8 அடுக்குகள் 8 ஏக்கர். 8 அடுக்குலேயும் 8 பார்ட் பிரித்து என்னென்ன புக்ஸ்லாம் அந்தந்த தளத்தில் அந்தந்த புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நூலகத்திலே படித்து உயர்ந்தவங்க வந்து அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சிறந்த நூலகர்களுக்கான விருது வந்து டாக்டர் ஈரா அரங்கநாதன் விருது வழங்கப்படும். ஈரா அரங்கநாதன் வந்து அவங்க வந்து நூலகவியலின் தந்தைன்னு சொல்கிறாங்க அவங்கள. அவ்வளோதான். ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் ஆல். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.